வந்து உட்காரு கோகுல, இங்கிட்டு வந்து உட்காரு. அக்கா வரட்டும், இங்க வாப்பா, 2 பேரும் வாங்க. ஐ சூப்பரா இருக்கு. எதுக்கு பாட்டிக்கு கோன் போடுறீங்க? பாட்டிக்கு கல்யாணம் அதான். பாட்டி சின்ன பிள்ளை இல்லடா, இது 60ஆம் கல்யாணம் பெருசானோனே நடக்கிறது. அருந்த வாளுங்களா, 2 பேத்துக்கு காப்பியை ஊத்தி வச்சுட்டு பிஸ்கட் எடுத்து வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் வெளியே போங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம. ஆமாண்டா, பாட்டிக்கு கல்யாணம் தான். இப்ப அதுக்கு என்ன? அந்த மாதிரி தான்டா. போகடா, வெளியே போங்கடா. அடிங்க, உங்க அத்தை இருக்கிற உங்க அத்தைக்கு கல்யாணம் பண்ணணும். இப்பதான் அப்பாவுக்கு மகன் கல்யாணம் பண்றாங்களாம். குட்டி போடுவேன் பாத்துக்கோங்க. 2 பேரும் ஓடுங்க. அத்தை நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதான் அப்படி பேசிட்டு போதுங்க. ஐயோ நான் என்னத்தமா நினைக்கிறேன், நான் எனக்கே இதெல்லாம் எதுக்குன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த பூ மாதிரி கம்மன் இல்லாம பாரு, மெகந்தியை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு. பெரியம்மா கல்யாணம் பண்ணணும் முடிவாயிருச்சு. நல்லா எல்லாமே செஞ்சு பண்ணுவோம். ஆமாத்த, நாளைக்கு பந்தக்கால்லாம் நடணும். மெகந்தி எல்லாம் போட்டா நல்லா அழகா இருக்கும்ல. அட ஏமா, சின்ன பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ற வயசுல இருந்துக்கிட்டு நான் போய் ஐயோ வெக்கமா இருக்குமா வெளியே போய் தலை காட்ட. இதுல என்ன பெரியமா இருக்கு? நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும், நீ எனக்கு மெகந்தியை போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பிள்ளைங்க வாழ்ற காலத்துல பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது ஒரு பாக்கியம். இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நாங்க சந்தோஷத்துல இருக்கோம். என்னத்தை எப்படி பேசுறீங்க? அம்மா அப்பாலாம் வராங்களாம்மா? ஆமாத்த, அம்மா அப்பா அப்புறம் செல்வி வீட்லேயும் அங்கேயும் அப்பா அம்மா எல்லாருமே வராங்களாம்மா. ஒன்றாவே வந்துடுறேன் நாங்கள். பாவம் அவங்களுக்கும் சிரமம் தான். இப்போ தான் தீபாவளிக்கு வந்துட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்போ இதில் என்னத்த இருக்கு? ஒரு வீட்டில் விசேஷம்னா வராமல் இருக்க முடியுமா? நல்லது கட்டத்துக்கு வந்து தான் ஆகணும். நாங்க காப்பி கொண்டு வந்திருக்கேன், காப்பியை குடிச்சிட்டு பாருங்க. ஆரட்டுமா, அங்கேயே வை எடுத்துக்கிறேன். பூமாரி நீ பாலை குடிச்சுக்கிறியாமா, இல்லை மெகந்தி போட்டுட்டு வந்து குடிச்சுக்கிறியா? நீங்க வைங்க, நீ நான் அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன். குடிமா, குடிச்சுட்டு நீ போடு, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் என்ன இங்கேருந்து ஓடியா போகிறேன். இருக்கட்டும் பெரியம்மா, அங்கேயே வைங்க. சரிம்மா, இங்கே வைக்கிறேன் அத்தை, நீங்கள் எடுத்து குடிச்சிருங்க. மறந்துடாம, இந்த பிள்ளைங்க இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்புறம். சரிம்மா. மெஹந்தி நல்லா அழகா இருக்கு. நல்லா போடு, நல்லா போடு. சே, அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த செவந்தியக்கா ஞாபகமாகவே தாங்க இருக்கு. எனக்கும் தான் இங்கே இருக்கும்போது ஏதோ எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி இருந்தாங்க. நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு நல்லா இருந்தாங்க. பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. நீ எதுவும் ஃபோன் பண்ணி பார்த்தியா என்ன? நான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் எதுவும் நினச்சிக்குவாங்களோ, எப்படி ஒரு ஆம்பளை ஃபோன் பண்ணால் எதுவும் நினைப்பாங்கன்றது நம்ம கூப்பிடல. நீ கூப்பிட்டியா? அன்னைக்கு கூப்பிட்டேன், பத்திரமா வந்துட்டோம் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் கூப்பிடலங்க. எங்கே மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் அங்கேயே நமக்கு நேரம் சரியாக போயிடுச்சு, அதனால கூப்பிடலன்னா எதுவும் நினைக்க மாட்டாங்களா? இங்கே இருக்கும்போது மட்டும் நம்மக்கிட்ட அன்பாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்தோடனே நம்மளை மறந்துட்டாங்க போல இருக்குன்னு எதுவும் நினைப்பாங்க. போனை போட்டு பேசு. அதுவும் இல்லாமல் அவங்க பையனும் மருமகளும் கொஞ்சம் சரியில்லாத குணம் கொண்டவங்க. நம்மளாம் போனும் பண்ணலை வைக்கலன்னு வையி, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது? நம்ம போனை போட்டு பேசணும், அப்போ ஃபோன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு பயம் இருக்கும். சரியா? ஆமாம், எனக்கு இந்த யோசனையே இல்லை பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கலாம். கூட்டிகிட்டு போய் நல்லா வச்சுக்கிறாங்கன்னு இவங்க அன்னைக்கே கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். போனை போட்டு பாரு, போடு. ஃபோன் உள்ளே இருக்கு, இதை எடுத்துகிட்டு வரேன். இப்போதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா நம்ம வந்துட்டோம், ஒரு ஃபோனு கூட நம்மளும் பண்ணலை, அவங்களும் ஃபோன் பண்ணலை, நம்மள எதுவும் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களே கூப்பிட்டீங்க பாருங்க. நான் இங்கே வேலை ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும், மாடெல்லாம் கிடக்குது. இதை மேய்க்கிறதுக்கும் இங்கிட்ட இதை பாலை கறந்து ஊற்றுறதுக்குமே நமக்கு நேரம் சரியாக போயிடுது. இதில் எங்கே போய் நம்ம அதை இதுன்னு பார்க்குறது? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், நீங்களும் கூப்பிடவே இல்லை. ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க சரோசா, நீங்கள் வேலையாக இருப்பீங்க, அதனால தான் ஃபோனை வேற பண்ணலை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் என்ன இருக்குது தப்பாக எடுத்துக்கிறதுக்கு? நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே, பையனும் மருமகளும் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எங்களுக்கு அந்த வருத்தம் தான், போய் எதுவும் இன்னும் பிரச்சனையோ இம்போன்னு பயம், அந்த பயம்தான். நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன். நான் நல்லா இருக்கேம்மா. நான் கூட நினச்சேன், என்னடா இது எல்லாரும் விட்டுவிட்டு வந்துட்டோமே,
பையனும் எப்படி இருப்பானோ என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, பையனை மருமகளும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க. அன்றைக்கி காப்பி வச்சு கொடுக்கல, உடனே பையன் வந்தது வராதமாக மருமகளை பிடிச்சி அடிச்சு விட்டான். என் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்டி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பையன் இந்த அளவுக்கு மாறி என்கிட்ட அன்பாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் யாருக்கு நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல. சரிங்க சரிங்க. அப்புறம் நம்ம தங்கத்துக்கு 60ஆம் கல்யாணம் வைக்கிறாங்களாமா, பசங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. நாளைக்கு தான் பந்தக்கால்லாம் நடுறாங்க. உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லையே, எனக்கு யாரும் சொல்லலைங்களே, எனக்கும் தெரியல பாருங்க. சொல்லலையா? சரி சரி. அப்போ நாளைக்கு எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுக்குமே பத்திரிக்கை வைக்கல, எல்லாம் பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம். இனி எல்லாத்துக்கும் வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைக்கும்போது உங்களுக்கும் சொல்லுவாங்க. சொன்னால் கண்டிப்பாக வரணும் எல்லாரும், சரியா? வாரேன். நான் வராமல் இருப்பேனா? அது தங்கத்துக்கு ஒரு விசேஷம்னோனையும் நான் வராமல் இருப்பேனா? அதெல்லாம் கிளம்பி வந்துடுவேன் பாருங்க. வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? என்னக்கா, நீங்களாம் நாளைக்கு தான் வரேன், இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி ஆகும். நீங்கள் கிளம்பிட்டீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ராத்திரி தானே கிளம்புறோம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நீங்கள்லாம் ஒரே தான் போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பொண்ணு கொடுத்துருக்க வீட்டில் போயிட்டு நம்ம எதை விருந்தாளி மாதிரி 3வது மனுஷன் மாதிரி வந்துட்டு போக முடியுமா? சும்மா கையை நினச்சிட்டு இழுத்து போட்டு வேலை வெட்டியே பார்க்கணுமில்ல. அதை நான் எல்லாம் கிளம்ப சொல்லி எல்லாம் கிளம்பிட்டோம். சரி, சுபிக்குட்டியும் வருதா? ஆமாம், லீவு போட்டு தான் கூட்டிகிட்டு வரோம். மல்லிகைலாம் வரலையா? வேலை அதான். என்ன வேலை, நல்ல நாள் பெரிய நாள் குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து சிரிச்சு காலகலன்னு பேசி இருந்துட்டு வர வேண்டித்தான். வேலை 24 மணி நேரமும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. வருஷம் முழுக்க வேலை தான் பார்க்குறோம். எங்கிட்டும் போயிட்டு வந்தா தானே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 4 பேர் வருவாங்க. அதான் வீட்டுக்கு மூத்தவங்களாம் நாங்கள் வரோம், அப்புறம் வரோம், புள்ள வருது, அது போதாதா? யாராவது ஒருத்தர் வேலை வெட்டியே பார்க்க வேண்டித்தான். அதுவும் சரிதான்க்கா. எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றது? வீட்டு இருக்கு, எல்லாம் கடன் இருக்கும். சரி இருக்கட்டும். உங்க அம்மா உட்காந்துருக்கா, வா போய் உங்க அம்மாட்ட பேசுவோம். என்ன சிம்ரனு உட்காந்துட்ட? உட்காந்து தானே இருக்கேன். இல்லை இப்போ சுடுகாட்டில் போய் சாவணுமா? ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ? பின்ன வேற எப்படி பேசுறது? சந்தோஷமா இந்த வீட்டை தான் சாவு வீடாக்கிட்டாலே. இங்க பாரு, முதல்ல நான் சொல்ல வர்றதை கேளு, அதுக்கப்புறம் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவ, சரியா? என்னையா, என்ன சொல்ல போற? நம்ம புள்ளைய பத்தி தான், கல்யாணத்தை பத்தி தான். அதுதான் வேணான்னு சொல்லிட்டாலே, இனி என்ன பண்ண சொல்ற? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் ஜானகி வீட்டுல பேச போறேன்னு தெரியல. எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. நம்ம புள்ள கல்யாணம் வேணான்னு சொல்றா, அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. என்ன வெங்காய காரணம்? நீங்க நானே என்ன கடனை வாங்கி வச்சோமா? இல்ல கடன் அடைக்கணும்னு இல்ல கல்யாணம் பண்ணாம இருக்காளா? இல்ல நடுத்தரவுல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமா? நமக்கு சம்பாதிச்சு போடணும்னு இங்க உட்காந்து இருக்கேன்றாளா? என்ன வீட்டுல பிரச்சனை, என்ன குறை? எதுன்னு இல்லன்னு இல்லாம எல்லாமே தான் இருக்குல்ல. இங்க பாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றதை கேளு, அதுக்கப்புறம் நீ லபோ தீபான்னு கத்தலாம். சொல்ல வர்றதையே புரிஞ்சுக்காம கேட்காம நீ பாட்டு கத்திக்கிட்டு இருந்தா அப்ப நான் என்னத்த சொல்ல? என்னது? இல்லடி, நான் புள்ளகிட்ட பேசுனேன். புள்ள மனசுல வேற ஒருத்தர் இருக்காங்க. என்னது, வேற ஒருத்தங்க இருக்காங்களா? ஏண்டி, இதுக்குதான் உன்னை படிக்க வச்சு இம்புட்டு தூரம் ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் பார்த்து வச்சனா? இந்த விளக்க மாட்ட நவுரியா? இங்க முதல்ல சொல்றது கேளு, அதுக்கப்புறம் நீ கத்துவ. அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தடவை கேட்டேன்லடி, எத்தனை தடவை கேட்டேன், மனசுல அது இருந்தா சொல்லுன்னு வாயில கொழுக்கடையா வச்சுக்கிட்டு இருந்தேன். ஊர்ல என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி நான் நெஞ்சு நிமித்தி நடந்துகிட்டு இருந்தா, என் பின்னாடியே முதுகுல குத்துற மாதிரி நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இதுக்குதான் உன்னை இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனாடி, இவ்வளவு தூரம் உன்னை ஆளாக்குனா? எல்லாம் என் தலையில முளகா இருக்கணும்னு எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கல. உங்க அப்பா அப்படி, நீ அப்படி, எல்லாம் பெசாட்டுக்கு ஒரு டம்ளர் எதையோ ஒன்று வாங்கி கொடுங்க, நான் குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறேன். உன்னை இதுக்காடி நான் அங்க அவ்வளவு தூரம் படிக்க வச்சேன், உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். என்ன வேலை பார்த்துருக்க நீ? இதுல வேற அவ பண்ணினதுக்கு நீ தூதா? நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? ஒரு புள்ள அப்படி வந்து சொல்றானா உடனே நீ 4 விலை இழுத்துருக்க மாட்டா? இந்நேரத்துக்கு நீ ஒரு கோவம் வந்து நீ அவளை விளக்கமத்தை எடுத்து சாத்துன்னு சாத்திருக்கணும். அதை விட்டு போய் மறைச்சுக்கிட்டு நிக்கிற. நீ எல்லாம் ஒரு அப்பனா கேக்குறேன். இங்க வாடி, முன்னாடி வா, இல்லன்னு வச்சுக்க நீயும் சேர்ந்து விளக்கமாத்துல வாங்கிடுவையா? நபரியா? யாரு முதல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவளை குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு பாப்போம். நம்ம புள்ள எந்த தப்பும் பண்ணல, முதல்ல என்ன சொல்றேன்னு கேளு.